கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நினைத்த இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக தேவனுடைய பார்வை நாம் என்ற தலைப்பில் தியானித்து வருகிறோம். இன்றைய நாள் நாம் பார்க்க போற காரியம் மனுஷருடைய பார்வை. அவை மனுஷருடைய பார்வை எப்படிப்பட்டதா இருக்கிறது தேவனுடைய பார்வைக்கு முன்னால் என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படுத்தக்க விருட்சமுமாயிருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இங்க பார்க்கிறோம் பிரியமானதவனுடைய பிள்ளைகளே, அந்த கனி அவளுடைய பார்வைக்கு எப்படி இருந்ததுன்னு பார்க்கிறோம். தேவனுடைய பார்வையில் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினான். நல்ல கவனிங்க, அங்க 2 இருக்கிறது. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருக்கு, ஜீவ விருட்சம் இருக்கிறது. அங்கே அந்த தோட்டத்தில் என்ன ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலவுமான சகல விருட்சங்களின் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தினையும் பூமியிலிருந்து முளைக்கப்படினார். அப்ப அங்க எல்லாமே எப்படி தெரிகிறது, பார்வைக்கு அழகும் புசிப்புக்கும் நலமுமாகத்தான் தெரிகிறது. அங்க நன்மை தீமை அறியத்தக்க மரம் மட்டும், அதனுடைய கனிகள் மாத்திரம் அல்ல, எல்லாமே ஆண்டவருடைய பார்வையில எல்லாமே அங்கே நல்லதாக காணப்படுகிறது, அழகாக காணப்படுகிறது, புசிப்புக்கு நலமாயிருக்கிறது. ஆனா இவளுடைய பார்வையில், ஏவாளுடைய பார்வை பாருங்க, அவள் அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் அதுக்கு எப்படி இருக்கு அவளோட கனி, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது என்று அவள் காண்றாள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு எங்களுடைய கண்களின் பார்வை எப்படிப்பட்டதா இருக்கு? தேவனுடைய பார்வையை நாம் பார்க்கிற ஜனங்களா இருக்க வேண்டும். தேவன் எப்படி இந்த பூமியை பார்த்தார்? பூமியில் அவருடைய பார்வையில அந்த விருட்சங்கள் எப்படி காணப்பட்டது? மனுஷருடைய பார்வையில் எப்படி காணப்பட்டது? ஒன்று யோவான் 2ஆம் அதிகாரத்திலே அழகாக யோவான் ஒரு காரியத்தை வெளிப்படுகிற 16-17 ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகத்தில் உள்ளவைகளை அன்பு கூறாதீர்கள். ஒரு உலகத்தில் அன்பு கொண்ட பிதாவினிடத்தில் அன்பு இல்லை. உலகம் அதன் ஆசைச்சு ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தப்படி செய்ய நன்றைக்கு நினைத்திருப்பான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அவளுடைய பார்வையில மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய அந்த 3 காரியங்களும் அவளுக்கு அங்க வெளிப்பட்டது. பார்வைக்கு இன்பத்தை கொடுத்தது, புஷ்புக்கு இச்சிக்கப்படத்தக்கதா இருந்தது, புத்தியை தெளிவிக்கிறதா இருந்தது என்று பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் அந்த படைப்பை பார்த்த பார்வைக்கும் ஏவாள் படைத்த பார்வைக்கும் இடையில ஏற்பட்ட வேறுபாடுதான் அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது. இன்றைக்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பார்க்கிற பார்வை மிக அவசியமானது. தேவனுடைய பார்வை, தேவன் எவ்வாறு பார்க்கிறாரோ அவ்விதமாய் நம்ம பார்க்க வேண்டும். மனுஷர் பார்க்கிறபடி அவர் பார்க்கிறவர் அல்ல. இப்ப நீங்களும் நானும் மனுஷர் பார்க்கிறபடி அல்ல, தேவனுடைய பார்வையுடையவர்களை தேவன் பார்க்கிற விதமாய் பார்க்க எங்களை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் எங்களை ஒவ்வொருவரும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. God bless you all.